ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கௌரிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சின்னவங்கலேருந்து பெரியவங்க வயசானவங்க வரைக்கும் குடிக்கிற மாதிரி ஒரு இம்யூனிட்டி சூப் ஒன்று பார்க்க போகிறோம். இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துலாம். அதுக்குள்ளே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே. இன்றைக்கி இந்த சூப்புக்கு நிறைய காய்கறி, முளைக்கட்டின பயிர் எல்லாம் வச்சுருக்கேன். என்னென்னு சொல்லிடுறேன் ஒவ்வொன்றா. ஃபஸ்ட்டு இதுக்கு ஸ்பைசஸ், அதாவது 2 பூண்டு, 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 லவங்கம், 2 சின்ன வெங்காயம், 10 போல் மிளகு. இது 1/2 ஸ்பூன் வெண்ணெயில் செய்ய போகிறோம். அப்புறமா பயிர், தண்ணி, காய்கறிகள் நம்ம வீட்டில் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 1/2 ஸ்பூன் வெண்ணெய் போட்டு அதில் கேரட்டு, சின்ன வெங்காயம், நூல்கோல், சவ், கேபேஜு, கேரட்டு, பீன்ஸு இதெல்லாம் சேர்த்து வணக்கி விட்டுட்டேன். அது வணங்கிறதுக்குள்ளே நம்ம மசாலா இருக்கு இல்லையா, பூண்டு, சீரகம், மிளகு இதெல்லாம் நல்லா இடிச்சுக்கோங்க. பட்டை, கிராம்பு எல்லாம் இடித்து ஒரு துணியில் மூட்டை மாதிரி கட்டி ஒரு பெரிய சொம்பு நிறைய தண்ணி ஊற்றியிருக்கேன் இந்த காயெல்லாம் வேகிறதுக்கு. அந்த காய் வேகிற தண்ணியிலையே இந்த மூட்டையும் சேர்த்து உள்ள 2 விசில் வச்சு எடுத்துக்க போகிறேன். அதுக்குள்ளே இது முளைக்கட்டின பாசிப்பயிறு முதல் நாள் நைட்டே முளைக்கட்டி வச்சுருக்கேன். இதை வேக வச்சுக்கலாம். வேக வச்சதுக்கப்புறமா நம்ம இந்த குக்கர்லேருந்து தண்ணி எடுத்து வெறும் காய் மட்டும் எடுத்துக்க போகிறோம். தண்ணி நம்ம அப்புறமா சூப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். முளைக்கட்டின பாசிப்பயிரும் நான் வேக வச்சு இட்லி பாத்திரத்தில் ஆவியில் வேக வச்சு எடுத்துட்டேன். இப்போ நம்ம போட்டிருந்த இந்த முடிச்சிருக்கு இல்லையா, இந்த மூட்டை மசாலா இது எடுத்துட்டோம். காயை தண்ணி இல்லாமல் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா அரைச்சிக்கோங்க. இந்த பேஸ்ட்டை நம்ம காய் வேக வச்சு அதே தண்ணியிலையே சேர்த்து மறுபடியும் கொதிக்க வைக்க போகிறோம். சூப்புன்னா கொஞ்சம் லிக்விடாக இருக்கும் இல்லையா, ஸோ நான் இதில் எந்த மாவுமே எதுவுமே சேர்க்கலைங்க. அப்படியே க்ரீம் சூப் மாதிரி கிடைக்கும் நமக்கு, கார்ன்ஃப்ளவர் சேர்க்காமையே. இது கூட வேக வச்சு முளைக்கட்டின பயிரையும் சேர்த்துக்கிறேன். இது நல்லா கொதிச்சிட்ருக்கும்போது கடைசியில் ஒரே ஒரு கற்பூரவள்ளி இலை சேர்த்து இறக்கிடுறேன். இந்த சூப்புக்கு இந்துப்பு, அதாவது பிங்க் ஹிமாலயன் சால்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த உப்பு சேர்த்து நீங்கள் சாப்பிடுங்க. வேணும்னா கடைசியில் மேலாக பெப்பர் தூள் சேர்த்து சாப்பிட்லாம். சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வயசானவங்க வரைக்கும் இதை செஞ்சு கொடுங்கங்க. உடம்புக்கு ரொம்ப தெம்பு, வயிறும் நிறைஞ்ச மாதிரி இருக்கும். இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு இது ரொம்பவே உடம்புக்கு சத்து. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஹெல்த்தி.